என் அன்பான குமரி மாந்திரிக ஜோதி நேயர்களை உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, விப்ரமா எச்சினி. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த 36 விதமான எச்சினிகளுடைய பதிவு நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு நான் சொல்லியிருப்பேன். அதே போல இந்த விப்ரமா எச்சினியுடைய பதிவு தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. இந்த விப்ரமா எச்சினியை எப்படியெல்லாம் நீங்க உபாசனை பண்ணணும், எப்படி சித்தி எடுக்கணும், இந்த உபாசனை எடுப்பதனால இந்த உபாசகருக்கு என்னென்ன நடக்கும், இந்த உபாசகர் என்னென்ன விஷயங்களை இந்த எச்சினியின் மூலமாக நிறைவேற்றிக் கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயங்கள் முழுமையா நம்ம பார்க்க போறோம். பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா புரியாது. இடையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயமும் புரியாது, தலையும் புரியாது, வாழும் புரியாம நீங்க ஏதோ ஒண்ணு பண்ண போய் ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிருக்கீங்க. அதனால பதிவு பார்க்கும்போது முழுமையா பாருங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? சரி நண்பர்களே, இன்னைக்கு அந்த பதிவை நான் முழுமையா நான் உங்களுக்கு சொல்றேன். கொஞ்சம் பொறுமையா இருந்து கேளுங்க. ஏன்னா இது பொறுமையா இருந்து கேட்கக்கூடிய பதிவு தான். சரிங்களா? அவசரப்படக்கூடிய பதிவு கிடையாது. மொத்தத்திலே மாந்திரிகம்னாலே நமக்கு அவசரம் இருக்கக்கூடாது, பொறுமையா இருக்கணும். எல்லா விஷயத்திலையும் பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், சாதிக்க முடியும். அதனால பொறுமையா இருக்கணும். எல்லா விஷயத்திலையுமே பொறுமையா இருக்கணும். எந்த செயல் செய்தாலும் சரிதான். சரிங்களா? இதுக்கு இந்த பூஜைக்கான இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு தனிமையான இடமா இருக்கணும், இல்ல சுடுகாடா இருக்கணும். இந்த 2 இடத்துலயும் நீங்க பண்ணிக்கலாம். தனிமையான இடம்னோட வீட்டு மாடி, இல்ல யாரும் வரமாட்டாங்க நான் இந்த இடத்துல இருந்து பண்ணவா, அப்படி எல்லாம் கிடையாது. ஏதாவது ஒரு ஆலமரத்தின் அடியில், ஏதாவது காட்டுகள்ல நிக்கும்ல அந்த ஆலமரத்தடியில இருக்கலாம், இல்ல மலைப்பாறைகள், எங்கேயாவது ஒரு ஒதுக்குப்புறமான இடங்கள், அந்த மாதிரிப்பட்ட இடத்துல இந்த பூஜையை நீங்க செய்யலாம். சரியா? பூஜைக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அகல் விளக்கு, அகல் விளக்குக்கு நெய் தீபம் தான் ஏற்றணும். அதனால நெய் வாங்கிடுங்க, திரி வாங்கிடுங்க, இலை, அவல் பொறி கடலை வாங்கிடுங்க, வெத்தலை பாக்கு பழம், ஊதுபத்தி வாங்கிடுங்க, சூடகம் வாங்கிடுங்க, சாம்பிராணி, அதே மாதிரி நல்ல வாசனையான திரவியங்கள் ஏதாவது வாங்கிடுங்க. அத்தர், கண்டிப்பா மல்லிகைப்பூ அத்தர் வாங்கிடுங்க. சரிங்களா? அதே மாதிரி வெள்ளை நிறத்தில் நறுமண பூன்னு பாத்தீங்கன்னா இப்போ மல்லிகை, பிச்சு இந்த மாதிரி பாத்துக்கலாம். சரிங்களா? வெள்ளை பாவா கொஞ்சம் தள்ளி போனோம்னா வெள்ளை பூக்க பேரே வெள்ளை தான் அப்படிம்பாங்க. அதனால அந்த மாதிரி நல்ல வாசனையான மலர்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். சரியா? அதுதான் பயன்படுத்தணும். பயன்படுத்தினாதான் அதற்குள்ள காரியங்கள் கண்டிப்பாக சரியான விஷயமா நடக்கும். அதே மாதிரி அத்தர், மல்லிகைப்பூ அத்தர் வாங்கிடுங்க. சரிங்களா? இனிப்பு பதார்த்தங்கள் நிறைய வாங்கிடுங்க. ஒவ்வொரு விதவிதமான இனிப்புகள் வாங்கிடுங்க படப்புக்கு. சரிங்களா? அதே போல என்ன செய்யுங்க, வாசனை திரவியங்கள் தெளிப்பது மாதிரி, அது எசன்ஸ் மாதிரி எல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி எசன்ஸ் கொஞ்சம் வாங்கிடுங்க. பன்னீர் வாங்கிடுங்க, திருநீர் வாங்கிடுங்க, சூடகம் கொஞ்சம் அதிகமா வாங்கிடுங்க. சரிங்களா? இதுதான் பூஜைக்கு தேவையான பொருள். பூஜையை பண்ணக்கூடிய நபர், இந்த நபர் கண்டிப்பா என்ன செய்யணும்னா, குருவிடம் தீட்சை வாங்கி, ஆலோசனை குருவினிடம் உபதேசம் வாங்கி தான் இதை பண்ணணும். தெரியாம இந்த விஷயத்துல இறங்கக்கூடாது. சரிங்களா? குரு வழிகாட்டல் இல்லாமல் இறங்கினா ஆபத்துல முடியதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால குருவினுடைய வழிகாட்டுதலோடு இதை என்ன செய்யுங்க, பண்ணுங்க. அதே மாதிரி இந்த பூஜை செய்யக்கூடிய நபர் மன சுத்தத்தோடும் உடல் சுத்தத்தோடும் இருக்க வேண்டும். மன சுத்தம் ரொம்ப முக்கியம். மனதில் கெட்ட எண்ணம், பேராசை, துர்குணம், ஒருமாய்ப்பட்ட குணங்களோடு இருந்தால் கண்டிப்பாக தேவதை வராது. எண்ணம் சரியாக இருக்க வேண்டும். அந்த நபருடைய மனநிலை சரியாக இருக்க வேண்டும். என்ன காரியத்திற்காக நாம் செய்கின்றோம் என்பதையும் உறுதியாக இருக்க வேண்டும். சரியா? அப்பதான் என்ன செய்ய முடியும், அந்த காரியத்தை நாம் சரியாக செயல்படுத்த முடியும். மனதை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டு தான் என்ன செய்யணும், இந்த விஷயத்தை செய்யணும். சரி, அதுக்கு அடுத்தல என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு அமாவாசை நாள்ல காலையிலே கடல் நீர் குளியுங்கள். கடல்ல குளிங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு நல்ல புனித ஸ்தலத்துல போய் புனித நீராடுங்கள். நீராடிக்கிட்டு காலையில மேக்சிமம் ஒரு 5 மணிக்கு அது எழும்புங்க. ஃபர்ஸ்ட் நிறைய நபர்கள் அந்த பழக்கமே இல்லை. நம்ம இந்து மதத்துல மிகப்பெரிய விஷயமே இதுதான்.
பெண்கள் காலையிலேயே எழும்பிடுவாங்களாம். எழும்பி அதுக்கப்புறம் தான் ஆணை எழுப்பது, வீட்டால எழுப்பது. அது இன்னைக்கு நிறைய வீட்டுல அந்த பழக்கம் இல்லை. இதுல வந்து இந்த நபர், இந்த எச்சினி விஷயம் பண்ற நபர் காலையில நேரத்தை எழும்புங்க. எழும்பி காலையில என்ன செய்யுங்க, புனித நீராடுங்கள். நீராடிக்கிட்டு ஏதாவது ஒரு உங்களுடைய குலதெய்வம் எங்க இருக்கோ அந்த குலதெய்வத்துக்கு கோயில்ல போய் அமைதியா உட்காருங்க. உட்கார்ந்து அந்த தெய்வத்துக்கிட்ட அனுமதி கேளுங்க. நான் இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ண போறேன், எனக்கு வந்து நீங்க அனுமதி தாங்க, எனக்கு பாதுகாப்பா வாங்க அப்படின்னு நீங்க என்ன செய்யுங்க, அந்த தெய்வத்திடம், உங்களுடைய குல தெய்வத்திடம் அனுமதி வாங்குங்கள். அதே போல குல தெய்வத்தை தவிர உங்களுடைய முன்னோர்கள் வீட்டுல கன்னி தெய்வம்னு வச்சிருப்பீங்க, அந்த கன்னி தெய்வத்திட்ட ஆசீர்வாதம் வாங்க. முன்னோர்களிடம் கேளுங்க, அவங்கள்ட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. ஏற்கனவே நீங்கள் ஒரு தேவதையை வைத்து உபாசனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த தேவதையின் அனுமதி கண்டிப்பாக வேண்டும். அந்த தேவதைகிட்ட கேட்டாலே அதற்கான வழிகள் எல்லாமே சொல்லி தருவாங்க. அதனால எந்த தெய்வத்தை, அது விநாயகரா இருக்கட்டும் இல்ல முருகரா இருக்கட்டும், என்ன தெய்வத்தை நீங்கள் வைத்து உபாசனை பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த தெய்வத்தினிடம் அனுமதி கேட்டு அனுமதியோடு செய்யுங்கள். அப்பதான் காரியம் வெற்றி அடையும். சரியா? அதுக்குதான் நான் சொல்லித்தரேன். ஒவ்வொரு ஸ்டெப்பா முறையை சொல்லித்தரேன். அதனால வந்து பொறுமையா இருந்து கேளுங்க. சரிங்களா? இப்போ வந்து இந்த 2 காரியமும் முடிச்சாச்சு. முடிச்சுக்கிட்டு அமைதியா தியானம் பண்ண பழகுங்க. இந்த மந்திரத்தை உச்சரிக்க பழகுங்க. இந்த எச்சினியுடைய மந்திரத்தை வாயில் சரளமாக ஓடுவது போல் நீ இருந்து படிச்சாலும் சரி, அந்த வந்து கொஞ்சம் படிங்க. படிச்சு அதை வந்து வாயில சரளமா ஓடுவது போல என்ன செய்யுங்க, மந்திரம் தப்பாமல், உச்சரிப்பு தப்பாமல் சரியாக வாசிச்சு பழகுங்க. இரவு வந்து ஒரு 11:30 12 மணி, 11:30 அந்த டைமுக்கு நீங்க போங்க. 10 மணிக்கு மேல போய் எந்த இடத்துல பூஜை பண்ண போறீங்களோ அந்த இடத்த முதல்ல என்ன செய்யுங்க, சுத்தம் பண்ணுங்க. சுத்தம் பண்ணிக்கிட்டு விளக்கு கொளுத்துங்க. அதுல வந்து அதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க, வாசனை திரவியங்கள் வாங்கி வச்சிருப்பீங்கல்ல, அது கூட கொஞ்சோண்டு மஞ்சள் கலந்து என்ன செய்யுங்க, ஃபுல்லா தெளிச்சு விடுங்க. சுத்தி தெளிச்சு விட்டுக்கிட்டு என்ன செய்யுங்க, விளக்க கொளுத்துங்க, படப்பு போடுங்க. அதுக்கு முன்னாடி விநாயகருக்கு ஒரு சின்ன படப்பு ஒன்று போட்டுக்கிட்டு இந்த படப்பு போடுங்க. சரிங்களா? எந்த இடத்துலையுமே விநாயகரை நீங்கள் நினைக்காமல் எந்த காரியமும் நடக்காது. அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? அதனால என்ன செய்யுங்க, விநாயகரை மனதார நினைத்து சின்னதா ஒரு படப்பு, சின்னதா ஒரு 2 பழமோ ஒரு பழமோ வச்சு ஒரு சின்ன படப்பு ஒன்று போட்டுக்கிட்டு ஐக்கம்பரைக்கு இந்த எச்சினிக்கான படப்பு போடுங்க. உடற்கட்டு கண்டிப்பா அவசியம். உடற்கட்டு, திசைக்கட்டு ரெண்டையும் என்ன செய்யுங்க, கண்டிப்பா போடுங்க. போட்டுக்கிட்டு எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் அந்த மந்திரத்திற்கு சாப நிவர்த்தி செய்துதான் ஆக வேண்டும். அதனால என்ன செய்யுங்க, இந்த மந்திரத்திற்கு முதல்ல சாப நிவர்த்தி பண்ணுங்க. ஏன் மந்திரம் வேலை செய்யலைன்னா அது சாபத்தோடு செய்யும் பொழுது அந்த காரியம் என்ன செய்யாது, இதாகாது. அதனால மந்திரத்துக்கு சாப நிவர்த்தி போடுங்க. சாப நிவர்த்தி போட்டுக்கிட்டு அதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க, ஒரு கோணி பையன் ஒன்று எடுத்துட்டு போயிருங்க, மறந்துட்டேன். ஒரு கோணி பை எடுத்து போய் கோணி பையில நீங்க அமர்ந்து ஆசனம் இதாக்குற மாதிரி இருக்கட்டு கிழக்கு பக்கமா இருந்து நீங்க என்ன செய்யுங்க, பூஜை படப்பு எல்லாமே கிழக்கு பக்கமாக, நீங்க அமர்ந்திருப்பதும் கிழக்கு முகமாக இருந்துதான் இதை நீங்க சொல்ல ஆரம்பிக்கணும். சரிங்களா? இதுல எதுவும் சந்தேகங்கள் இருந்தனா நீங்க என்ன செய்யுங்க, கமெண்ட்ல தெரிவிங்க. நான் அதுக்கு அடுத்த வீடியோல நான் அதை சொல்ல பாக்குறேன். எதுவும் டவுட் நானும் இதா விட்டுருந்தோம்னா. இப்போ வந்து முதல்ல அதுக்கு அடுத்தால வந்து மந்திர உச்சாடனம் நம்ம செய்ய போறோம். உச்சாடனம் வந்து முதல்ல வந்து கணபதியுடைய மந்திரம். கணபதியுடைய மந்திரத்தை என்ன செய்யுங்க, சொல்ல ஆரம்பிங்க. கணபதி மந்திரம் சொல்லும் பொழுது என்ன செய்யுங்க, ஒரு ஏற்கனவே நீங்க உபாசனை என்ன, இப்ப சில எல்லாருமே வந்து ஒவ்வொரு உபாசனை எடுக்கும்போது கணபதி மந்திரம் வந்து ஒவ்வொரு விதமா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நிறைய கணபதி மந்திரங்கள் இருக்கு. அதுல எந்த மந்திரம் உங்களுக்கு நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த மந்திரத்தை சொல்லுங்க. சரிங்களா? மந்திரத்தை சொல்லிக்கிட்டு குரு மந்திரம் சொல்லுங்க. குருவினுடைய எந்த குரு, நீங்க யார குருவா நினைச்சிருக்கீங்களோ அந்த குருவினுடைய மந்திரம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவனை வந்து கூப்பிடுங்க அந்த இடத்துக்கு. சரிங்களா? ஆதி சிவன் அவனுடைய பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து சக்தியினுடைய மந்திரம் சொல்லுங்க. அதுக்கு அடுத்தால மாலை கூப்பிடுங்க, திருமால். சரியா? ஆபத் பாண்டவனாக்கூடிய அந்த நாராயணனுடைய மந்திரத்தை சொல்லுங்க. அதுக்கப்புறம் சித்தர்களுடைய ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லுங்க, சித்தர்களை கூப்பிடுங்க. அதுக்கு அடுத்தால என்ன செய்யுங்க, உங்களுடைய குல தெய்வத்தின் மந்திரத்தை சொல்லுங்க. அதுக்கு அடுத்தால இஷ்ட தெய்வம் ஏதாவது வச்சீங்கன்னா அந்த இஷ்ட தெய்வத்தின் மந்திரங்களை சொல்லி
அதற்கு அப்புறமா சங்கல்பம் எடுங்க. எதற்காக நான் இந்த பூஜை செய்கிறேன், இந்த எச்சினி எதற்காக நான் பூஜை செய்யறேன், எதற்காக கூப்பிடுறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி என்ன செய்யுங்க, சங்கல்பமா எடுங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தால நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க என்ன செய்யணும், 1,00,000 முறை நீங்க போடணும். ஒரே நாளത്തെ பூஜை தான். சரிங்களா? அங்க பூஜை ஆரம்பிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யலாம், இங்க இருந்தனாலும் மந்திரம் சொல்லலாம். சரிங்களா? இங்க எங்கேயாவது நீங்க வீட்டுக்கெல்லாம் வந்த பிறகு அந்த பூஜை முடிச்சுட்டு வந்த பிறகுனாலும் அடுத்த நாள்ல இருந்து நீங்க என்ன செய்யலாம், அன்னைக்கு என்ன செய்யலாம், உங்களுக்கு சாட்சி கிடைக்கல, அன்னைக்கு நைட்டும் கனவுல வரல அப்படின்னா நீங்க தொடர்ந்து என்ன செய்யலாம், இந்த மந்திர உச்சாடனம் போடலாம். சரியா? அன்னைக்கே மேக்சிமம் கிடைச்சிடும். அதுதான் இதுக்குள்ள முறை. அதுக்காக நீங்க என்ன செய்யணும், கையில தாமரை மணி மாலை வைத்துக் கொள்ள வேண்டும். நிறைய பேர் இந்த ருத்ராட்சம் போட்டிருக்கிறது, மாலை போட்டிருக்கிறது, இதெல்லாம் நிறைய அள்ளி போட்டுட்டு இருப்பாங்க. எதுக்கு அள்ளி போட்டிருக்காங்கன்னு எனக்கும் தெரியல. மாலை என்பது எதற்காக அன்று உருவாக்கப்பட்டதுங்கிற விஷயம் நான் ஏற்கனவே நிறைய பதிவுல சொல்லியிருக்கேன். ஏன்னா எண்ணிக்கை நமக்கு தெரியாது. நம்ம மந்திர உச்சாடனம் போட்டுட்டு இருக்கோம்னா அந்த எண்ணிக்கை எண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம், கையில மாலையை வச்சிருப்பாங்க, கழுத்துல கிடக்கும், எடுத்து கலத்தி வச்சு அப்படியே அந்த எண்ணிக்கைக்காக அந்த மாலையை அப்படியே எண்ணலாம். அதுக்கு சித்தர்கள் பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு அது மார்க்கெட்ல வேற மாதிரி எல்லாம் போயிட்டு. சரி, விஷயத்துக்குள்ள போவோம். இதை என்ன செய்யுங்க, 1,00,000 முறை நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்க சொல்லணும். மனதை மட்டும் எப்பவுமே சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் இதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, நீங்க கூப்பிடக்கூடிய தேவதை அப்படி ஒரு அற்புதமா ஒரு வசீகர தன்மையோடு இருக்கக்கூடிய தேவதை. சரியா? இந்த மந்திரம் சொல்வதற்கு முன்னாடி இந்த எச்சினியால், இந்த விப்ரமா எச்சினியால என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன விஷயம் வேணுமோ, ஒரு நபரை மயக்கக்கூடிய தன்மை, அந்த நபருடைய புத்தியை மயக்கி உங்களுக்கு என்ன காரியம் செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம். இந்த உபாசகருக்கு அவ்வளவு பலம் இருக்கும். ஒரு மனிதனை என்ன காரியம், அவன் எதிரியா இருந்தாலும் சரிதான், அவன் இல்ல நண்பனா இருந்தாலும் சரிதான், இவருக்கு ஒரு காரியம் தேவை இருக்கு, இல்ல இவங்களை சார்ந்தவங்களுக்கு ஒரு காரியம் பண்ண வேண்டியது இருக்குனாலும், ஒரு நபரினுடைய மனதை குழப்பமடைய செய்வதும் சரிதான், அந்த நபரை தன் வசத்திற்கு இழுப்பதும் சரிதான். என்ன காரியம் வேண்டுமோ அந்த காரியத்தை நிறைவேற்றி கொள்ளலாம். அப்படி ஒரு தன்மை இந்த உபாசகருக்கு அந்த விப்ரமா எச்சினி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி. சரியா? யாரை வேண்டுமோ வசியப்படுத்தலாம். இவங்க சொன்னா அந்த சொல்லுக்கு அந்த நபர் கட்டுப்படுவாங்க. இவங்க என்ன பேசினாலும் அந்த நபர் கேட்பாங்க, யாருனாலும் கேட்பாங்க, எந்த நபரா இருந்தாலும் சரிதான். இவர் பேசுறது என்ன பேசுறாருன்னே தெரியாது, ஆனா அந்த பேச்சுக்கு மயங்கி நிற்கக்கூடிய நபராக இருப்பாங்க. யாருடைய பேச்சும் இந்த நபருக்கு எதிராக, இந்த உபாசகருக்கு எதிராக யாருமே பேச மாட்டாங்க. அவ்வளவுக்கு ஒரு வசீகர தன்மை இந்த நபருக்கு மேல இருக்கும். ஒரு தேஜஸ், ஒரு ஆறா ஒளிவட்டாங்கன்னா இவங்களுக்கு அப்படியே அந்த பார்த்த உடனே ஒரு தன்மை, வசீகரத்தன்மை, அப்படி ஒரு வசீகரத்தை கொடுக்கக்கூடியவள். அதான் சொல்றேன்ல, தன்னுடைய அந்த உபாசகருக்கு தேவைக்காக எந்த விஷயம், எந்த நபரை குழப்பமடைய செய்யணுமோ செய்யலாம். அவன் எதிரியா இருக்கான், அவனுடைய செயலை முடக்கணும், அவனை குழப்பமடைஞ்சு அவன் ஸ்தம்பிச்சு போய் வைக்கலாம். இப்படி இப்ப பார்க்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் மோகம் வருவதற்கு, இந்த நபரை பார்த்த உடனே ஒரு மோகம் வரும். இந்த நபரை இப்ப சில ஆக்டர்ஸ் பார்த்த உடனே அப்படி பார்த்த உடனே பார்த்துட்டே இருக்கோம்ல, இவர் என்ன பேசுறாருன்னு தெரியாது, ஆனா ஏதோ ஒண்ணு பேசுறாரு. அந்த அழகுல மயங்கிறது, பேச்சுல மயங்கிறது, இப்படிப்பட்ட மயக்கமான சில விஷயங்களை இந்த விப்ரமா எச்சினி இந்த உபாசகருக்கு கொடுப்பாள். இந்த உபாசகர் இதை வைத்து என்னென்ன காரியங்கள், இப்ப ஒரு ஆளு கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கு, அப்ப அந்த கணவனை மனைவியை சேர்த்து வைக்கணும். அதுக்குள்ள ஏற்கனவே பல வில்லங்கமா இருக்கு, ஏற்கனவே என்ன ஆகி போச்சு, 2 பேருக்கும் பயங்கர பிரச்சனை, அடி சண்டை 2 பேரும் வெட்டு குத்து கொலையாட்டு நிக்கு, என்னதான் பேசினாலும் இதாக மாட்டாங்க. ஏன்னா அந்த நபருக்கு இவர் பண்ணது என்ன இருக்கும், இந்த நபருக்கு அவர் பண்ண என்ன இருக்கும். இந்த விப்ரமா எச்சினி என்ன செய்யும்னா, மாய தோற்றங்களை கொடுப்பார். ஒரு விஷயம் அந்த விஷயம் நடந்திருக்கவே செய்யாது, அழகான சிந்தனைகளை கொடுப்பார். 2 பேருக்கும் மாத்தி மாத்தி சிந்தனைகளை கொடுத்து
இரண்டு பேரையும் வசீகரத்தன்மை, வசியத்திற்கு ஆளாக்குவாள், பிம்பத்தை உருவாக்குவாள். அங்க நடந்த விஷயத்த மறைச்சு விட்டுருவா. ஏற்கனவே ஒரிஜினலா நடந்த விஷயத்த மறைச்சு விட்டுருவா. சில முகமாற்று வேலைகள் திருமணத்துக்கு மீறிய உறவா இருக்கும், கள்ளக்காதல் பிரச்சனை, இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த முகமாற்று வேலைகள் ஈஸியா பண்ணுவாங்க. அந்த நபரை மறக்கடிக்க வைக்கணும்னா ஈஸியா மறக்கடிக்க வச்சிருவா. ஒரு நபரினுடைய எண்ணத்தை கொடுக்கணும்னா ஈஸியா கொண்டு வந்துருவா. அதான் சொல்றேன், ஒரு ஆளுக்கு மேல இருக்கக்கூடிய பின்பத்தை இல்லாமலும் செய்வாள், இருக்கிறது மாதிரியும் பண்ணுவோம். மாயத் தோற்றம் மாறி மாறி வரும். நல்லதாவும் காணிப்பா, இல்லாத மாதிரியும் காணிப்பா. கள்ளக்காதல் பிரச்சனையில ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சு விடான்னு நினைப்பாங்க. அப்போ என்னதான் இவங்க சொல்லி பார்த்தாச்சு, அடி போட்டு பார்த்தாச்சு, சண்டை போட்டு பார்த்தாச்சு. இவன் சொல்லுவான் நீ வாழ்ந்த வாழ இல்லைன்னா போவாம்பா, அவ சொல்லுவா உன் கூட எல்லாம் வாழ மாட்டேன்பா. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வரும் பொழுது இருவருக்குள்ளே பிரிச்சு விடணும். இந்த கள்ளக்காதலை பிரிச்சு விட்டாதான் இவங்க சந்தோஷம் ஆகுவாங்கன்னா இந்த கள்ளக்காதலுக்கு என்ன பண்ணலாம், இந்த விஷயத்தை பண்ணி விடலாம். அப்போ இந்த உபாசனை மூலமாக இந்த காரியத்தை நிறைவேற்றலாம். என்ன செய்வா, இருவருக்கும் சண்டையை உருவாக்கி விட்டுருவா, பகையை உருவாக்கி விட்டுருவா. பகை எப்படி, பிம்பத்தை மறைத்து ஒருவருக்கு ஒருவர் பகையை உருவாக்கும். ரெண்டு பேருக்கும் தன்னுடைய சுய சிந்தனையே இருக்காது. சுய சிந்தனையிலே இல்லாம இளைஞரை ஆக்கி பிரச்சனை ஆக்கி பிரிச்சு விட்டுரும். யாரு சம்பந்தப்பட்ட நபரோ அந்த நபர் கூட சேர்த்து வச்சிரும். அவ்வளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு பலன் கொடுக்கக்கூடியது இந்த உபாசனை. எளிதல்ல, இதை சித்தி செய்வது எளிதல்ல. ஆனால் செய்துவிட்டால் அதை விட பலம் எதுவுமே இல்லை. அவ்வளவுக்கு ஒரு இது. இந்த ஆக்டர்ஸ் சில பேர் இருப்பாங்க, அழகால நம்ம வந்து ஒரு ஸ்டேஜில் போய் நின்னோன்னே எல்லாருமே நம்மளை வந்து பார்க்கணும், ஆசைப்படணும், கவர்ந்து இழுக்கணும். மற்றவர்களை கவர்ந்து இழுத்தாதான் ஒரு ஆக்டர் வந்து ஒரு ஹீரோவாட்டோ ஒரு இதாட்டோ பண்ண முடியும். அப்போ மற்றவர்களை கவரும் தன்மை இவருக்கு இருக்கணும். அப்போ அந்த கவரும் தன்மை, இந்த வசீகரத்தன்மையை இந்த விப்ரமாயிச்சினி கொடுப்பாள். அதே போல இந்த சில கோர்ட்டு கேஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். கோர்ட்டு கேஸ்ல இந்த நபர் பேசக்கூடிய வார்த்தைகள், இப்போ இந்த விப்ரமாயிச்சினி உபாசகராக இருக்கக்கூடிய நபர் ஒரு ஆள் வந்து இப்போ ஒரு கோர்ட்ல போய் ஒரு விஷயம் பேசுறாங்கன்னு வச்சிருக்கலாம். இந்த நபரின் பேச்சு அங்க ஸ்ட்ராங்கா நிற்கும், எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி அந்த வாக்கிலிருந்து விளையாடுவாள். அழகுக்கு பாத்தீங்கன்னா இந்த விப்ரமாயிச்சினி தன்னுடைய உபாசகர் முகத்துல வந்து இருந்து அழகினால் மயக்குவாள். அதே போல மற்றவர்களுக்குன்னா நாக்கிலிருந்து பேசுவோம். அது அந்த நபர் உபாசகர் பேசுறது இல்லை, அந்த யட்சினி தெய்வதையே இருந்து பேசுவது. அனைவரையும் மயக்கக்கூடிய தன்மை இந்த விப்ரமாயிச்சினிக்கு உண்டு. யாராக இருந்தாலும் சரிதான். அவ்வளவுக்கு ஒரு மயக்கத்தை கொடுத்து மனநிலையை குழப்பத்தை கொடுப்பது. சில பேருக்கு வந்து இந்த எதிரி யாராவது இருப்பாங்க, ஏதாவது சூழ்ச்சி பண்ணிட்டே இருப்பாங்க. எப்படியாவது இவனை பிளான் பண்ணி போட்டுறணும், இந்த பிளான் பண்ணோம்னா இவனை இத்தனை நாள்ல நம்ம இதாக்கிடலாம், சரிச்சிடலாம், இல்ல இந்த மாதிரி விஷயத்துலயே வச்சுருங்களா, இப்படி பண்ணா இந்த மாதிரி நடந்துரும். அப்படியெல்லாம் வந்து ஏதாவது பிளான் ஸ்கெட்ச் அந்த மாதிரி எல்லாம் போட்டுச்சிருந்தா அந்த ஸ்கெட்ச் எல்லாம் மாத்தி விட்டுருவோம். இந்த பாபா படத்துல பார்த்திருப்பீங்க, முத்திரை மாறி போயிடும். அவங்க இருக்கக்கூடிய முத்திரை வந்து ஒரு முத்திரையில வந்து அந்த குரு வந்து இருக்க சொல்லுவாரு சிஷியர்கள்ட்ட. லாஸ்ட் பார்த்தா அந்த காரியம் நடக்கலன்னு யானி பார்த்தா இந்த முத்திரை மாறி போயிடும். அந்த மாதிரி அவங்கள வந்து என்ன குழப்பமாக்கி விட்டுருவோம். குழப்பமாக்கி என்ன பண்றோன்னே தெரியாம என்ன மாட்டிக்கிடும். அதுக்குதான் நான் சொல்றேன், சரிங்களா? இந்த விப்ரமாயிச்சினியினுடைய விஷயம் இதுதான் நண்பர்களே. நிறைய காரியங்கள் இதை வச்சு இன்னும் பண்ணலாம். நான் இதை வந்து ரொம்ப சொல்லிட்டே இருந்தோம்னா நிறைய விஷயங்கள் இதாகிட்டே போகலாம். ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் அனுபவ ரீதியாக புரிஞ்சுக்கிட்டாதான் அதனுடைய நிறைய விஷயங்கள் இன்னும் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்லது கொஞ்சோண்டு சொல்லுவேன், அனுபவம் படும்போதுதான் அதனுடைய விஷயங்கள் நிறைய நீங்க பார்த்துக்கலாம். இந்தந்த காரியங்கள் பண்ணலாம் அப்படின்னு நான் மேலட்டாமா சொல்லியிருக்கேன். இதை தள்ளியும் நிறைய காரியங்கள் இன்னைக்கும் நிறைய ஆக்டர்ஸ் அண்ட் நிறைய நபர்கள் வந்து இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க, உபாசனை பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே தெரியாது, அவ்வளவுதான். வெளியே தெரியாம ரகசியமா சில விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சரியா? சரி, நான் இப்ப இதற்கான மந்திரத்தை உங்களுக்கு சொல்றேன், சரிங்களா? ஏற்கனவே நான் அதை எப்படி வழிபடணும் அதற்கான விஷயங்கள் அவ்வளவுமே நான் சொல்லிட்டேன். இப்ப அதற்கான மந்திரத்தை சொல்றேன், சரிங்களா? இந்த மந்திரத்தை 1,00,000 முறை நீங்க சொல்ல வேண்டும்,
சரியா? இதற்கு என்ன செய்யணும்? நள்ளிரவு நேரத்துல என்ன செய்யணும்? 12 மணி அமாவாசை டைம்ல தான் நீங்க பூஜை ஆரம்பிக்கணும். 12 மணிக்கு போயிருந்து நிர்வாணமாக இருக்க வேண்டும். உடம்பில் துணி இல்லாமல் அமர்ந்துதான் இந்த பூஜை செய்ய வேண்டும். கிழக்கு பக்கமா இருக்கணும். நெய் விளக்கு போட்டிருக்கணும். சரிங்களா? எந்த இடத்துலையும் மழை கொலைய விட்டுறக்கூடாது. வரம் வாங்கக்கூடிய விஷயத்துல சரியா இருக்கணும். வரம் வாங்கும் போதே சொல்லி வாங்கிடணும். இல்ல நான் உன்னை தாயாட்டு உபாசனை பண்றேன், இல்ல நான் உன்னை என் சகோதரியா உபாசனை பண்றேன், இல்ல என் காதலியா நான் உன்னை உபாசனை பண்றேன், இல்ல என்ன மனைவியா உபாசனை பண்றேன் அப்படின்னு அந்த வரம் வாங்கும் போது என்ன காரியத்துக்காக வரம் வாங்க போறோம் அப்படிங்கிற விஷயத்த சரியாக சொல்லிடணும். வரம் வாங்கும் பொழுது இந்த விஷயத்த சொல்லிடணும். சரியா? சொல்லிதான் நீங்க என்ன செய்யணும்? வரம் கேட்க வேண்டும். சரி, இதற்கான மந்திரம் சொல்றேன். மந்திரத்தை பாத்துருவோமா? ஓம் கிரீம் விப்ரமே விப்ரமாங்கா ரூபே வசம் குரு குரு ஸ்வாஹா. ஓம் கிரீம் விப்ரமே விப்ரமாங்கா ரூபே வசம் குரு குரு ஸ்வாஹா. ஓம் கிரீம் விப்ரமே விப்ரமாங்கா ரூபே வசம் குரு குரு ஸ்வாஹா. இந்த மந்திரம் தான். இதை என்ன செய்யுங்க? 1,00,000 முறை நீங்க போடணும். இந்த விப்ரமாயச்சினி உபாசனை செய்து கொண்டிருக்கீங்க, உங்களுக்கு சித்தி ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த எச்சினி விப்ரமா எச்சினி தேவதையே உங்களுக்கு ஒரு மை விதத்தை சொல்லி தருவார்கள். மைனா எப்படிப்பட்ட மைன்னு பாத்தீங்கன்னா, அந்த மையை எடுத்து இந்த உபாசகர் தன் கண்கள் அந்த கண் புருவத்திலேயோ இல்ல தலைமுடியிலேயோ வைத்துக்கிட்டு யாரை பார்க்கின்றாரோ அந்த நபரினுடைய எல்லா விஷயங்களும் இவருக்கு தெரியும். அவங்களுடைய மைண்டை ரீட் பண்ணக்கூடியது, அவங்க மைண்ட்ல என்னென்ன ஓடுது அப்படிங்கிறது இவங்க புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு வந்துடும் இந்த உபாசகருக்கு. அதே மாதிரி அந்த கண்ணை பார்த்தே அந்த நபரை மயக்கக்கூடிய வல்லமை வந்துவிடும். தன் சுய நினைவை தன்னுடைய சுய நினைவு இருக்குல்ல, அந்த நினைவு இல்லாமல் இந்த உபாசகர் என்ன சொல்றாரோ அதை கேட்கக்கூடிய தன்மை அந்த மைக்கு உண்டு. அந்த விஷயத்தை இந்த உபாசகர் நடந்து கொள்ளக்கூடிய முறை இருக்குல்ல, அதை பொறுத்து அந்த தேவதையானது கொடுக்கும். இந்த மை அந்த உபாசகர்கிட்ட வாங்கிக்கலாம். கண்டிப்பா அந்த உபாசகர்கிட்ட இந்த மை இருக்கும். இந்த விஷயம் அந்த மையை வச்சு நிறைய காரியங்கள் பண்ணலாம். அவர் என்ன எல்லாருக்கும் அந்த மை கொடுக்கவும் மாட்டார். அப்படிப்பட்ட உபாசகர் நல்ல ஒரு மனிதரா இருப்பாரு, நல்ல காரியத்துல இருப்பாரு. அந்த மை கிடைக்கும்னா தேவையில்லாத விஷயத்துக்கு பயன்படுத்த மாட்டாரு. அதே மாதிரி தேவையில்லாத விஷயத்துக்கு கொடுக்கவும் மாட்டாரு யாருக்கும். சரியா? அப்படி ஒரு பவர்ஃபுல்லான மை. கண் சைட்ல வச்சுட்டு ஒரு நபரை பார்த்தா அந்த நபர் தன்னுடைய சுய சிந்தனை இழந்து இந்த நபர் என்ன சொல்றாங்களோ அதுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி தரக்கூடிய வல்லமை இந்த விப்ரமாயச்சினி தேவதைக்கு உண்டு. சரிங்களா? தெளிவா நான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி படப்புல இருந்து எல்லா காரியமும் நான் சொல்லியிருந்தாச்சு. இதே மாதிரி ஒரு எச்சரிக்கையான விஷயத்தையும் நான் சொல்றேன். இந்த பூஜையில ஏதாவது உபாசகர் ஏதாவது ஒரு தவறு ஏதாவது பண்ணீங்கன்னா உங்களுடைய மனநல பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். மனம் நலம் பாதிக்கப்பட்டு இந்த தெருவில் போவதற்கான வாய்ப்புகள் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரிப்பட்ட என்னன்னா உங்களுடைய புத்தியை குழப்பமடைய செய்து விடுவாள். சரிங்களா? அதனால எப்பவுமே எண்ணம், அதுக்குதான் மனம் என்பது தூய்மையா இருக்கணும், எண்ணம் தூய்மையா இருக்கணும் அப்படிங்கறது சொல்லக்கூடிய காரணங்கள்லாம் இதுதான். அதனால எக்காரணத்தை கொண்டு நீங்க என்ன செய்யுங்க? தவறான விஷயத்திற்காக பயன்படுத்தாதுங்க. உங்களுடைய நோக்கம் சரியானதாக இருந்தால் உங்களுடைய விஷயமும் சரியாக நடக்கும். இதே இல்லாம நீங்க தவறான விஷயத்திற்காக இதை பயன்படுத்தினீங்க அப்படின்னா, நான் முயற்சி தான் செய்து பார்க்க போறேன், சும்மா தான் பண்ண போறேன், இது காமெடியோ கிடையாது, விளையாட்டு விஷயமும் கிடையாது. நீங்கள் மாந்திரிகம் என்பது விளையாட்டு விஷயம் அல்ல. நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மந்திரங்களும் இந்த விளையாட்டுக்கான மந்திரங்கள் கிடையாது. சும்மா ஏதோ ஒண்ணு நான் அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன், அதை பண்ணி பார்க்கலாமா, இதை பண்ணி பார்க்கலாமா அப்படிப்பட்ட எண்ணத்தில் பண்ணக்கூடாது. உங்களுடைய நோக்கத்தை சரியாக வைத்துக்கொண்டு இந்த காரியங்களை நீங்க பண்ணினா 100% வெற்றி அடையலாம், வாழலாம், சந்தோஷமா வாழலாம்.
நீங்க என்ன காரியம் நினைச்சீங்களோ அந்த காரியத்தை நீட்டா நிறைவேற்றலாம். நிறைய விஷயங்கள் பண்ணலாம். உங்களுக்கு பணமோ பொண்ணோ பொருளோ என்ன தேவையோ அந்த விஷயங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து சேரும். ஏன்னா அந்த தேவதை இருக்கக்கூடிய இடத்துல எல்லாமே தருவா. உங்களுக்கு என்னென்ன விஷயம் தேவையோ அவ்வளவு விஷயத்தையும் அந்த தேவதையால் தர இயலும். அதனால வந்து தவறான விஷயத்துக்கு மட்டும் நீங்க பயன்படுத்தாங்க. தவறான செயலுக்காக நீங்க போய் எதுலையும் போய் மாட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு சிறிய தவறு கூட உங்களுக்கு பெரிய பிரச்சனையை உருவாக்கும். அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன். நன்றி நண்பர்களே. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேற எதுவும் டவுட்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுக்கு அடுத்த வீடியோல நான் பதில் கொடுப்பேன். நன்றி.